சிந்தித்து பாருங்கள். ஆலயம் தேசத்துக்காக ஜெபிக்கணும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட விரும்புகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, உன் மகனாகிய சாலமன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். கர்த்தர் சொன்னபடியே சாலமன் ஆலயத்தை கட்டுகிறான். ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் தாவீது சவதரித்து வைத்திருக்கிறான். ஆலயத்துக்கு தேவையான வேலையாட்கள் பொருட்கள் எல்லாமே சாலமன் எந்த தேசத்தில் கேட்குறானோ எல்லா காரியங்களும் அவனுக்கு வாய்த்தது. ஆலயத்தையும் கட்டி முடிக்கிறான். ஆலயம் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. சாலமன் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை எப்போதும் இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாலமனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஆலயத்தை எனக்கு பலியிடும் ஸ்தலமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறாரு, ஆலயத்தில் நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு, தேசத்திலே பாவம் பெருகினால் கர்த்தர் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு. தேசத்திலே பாவம் பெருகினால் கர்த்தர் என்ன செய்வாராம்? மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைப்பார், வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிடுவார், அவைகள் நிலத்தின் பயிர்களை என்ன பண்ணும்? அழித்து போடும், ஜனங்களுக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நம்முடைய தேசத்திலே நடந்தாயிற்று. தேசம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறது, பாவம் பெருகிவிட்டது. இப்பொழுது ஆலயங்கள் என்ன பண்ணணும்னா தேசத்துக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் அவர்களை தாழ்த்தி அவருடைய பாவங்களுக்காக அவரிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். ஆலயங்களில் செய்யப்படும் ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். ஆலயத்திலே நம்முடைய தேசத்துக்காக முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.